ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் யூனிட் 12 ஆட்டம்ஸ். ஃபிசிக்ஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இது. ஸோ பயப்படாவே வேண்டாம். நம்ம இதை ரொம்ப சிம்பிளா எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சூப்பரா படிச்சிடலாம். சரி, ஆட்டம்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு ஆராயறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ரோட்ல போகும்போது அந்த கடைத்தெருலாம் பார்த்திருப்பீங்களே, அந்த நியான் சைன்ஸ் இப்படி பிரைட்டா பல வண்ணங்கள்ல ஜொலிக்குதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது வெறும் பெயிண்ட் அடிச்சு வச்ச ஒரு விளக்கு கிடையாது. அதுக்கும் பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. அந்த ரகசியம் அந்த கிளாஸ் டியூப்குள்ள இருக்கிற நியான் கேஸோட அணுக்கள், அதாவது ஆட்டம்ஸ்குள்ள தான் ஒளிச்சிருக்கு. அந்த கேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் தனியா தனியா லைட்டா வெளிவிடுது. இது தீப்பற்ற மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் இல்ல. ஆனா அதுக்கும் மேல அந்த ஆட்டம்குள்ளேயே நடக்கிற ஒரு அதிசயம். அப்போ அந்த ஆட்டம்குள்ள என்னதான் இருக்கு, வாங்க பாப்போம். ஓகே, சோ அந்த ஆட்டம்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பசில் மாதிரி இருந்துச்சு. சயின்டிஸ்ட்ஸ் பல வருஷமா அதை யோசிச்சாங்க. அவங்க முதல்ல யோசிச்ச மாடல் என்னன்னு இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் வாங்க ஆட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு கெமிக்கல் எலிமெண்டோட ஸ்மாலஸ்ட், செம்மை சின்ன யூனிட் தான் ஆட்டம், கரெக்டா? ஒரு ஆட்டம்குள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, அதுக்கு பேர் புரோட்டான்ஸ், அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, அதுக்கு பேர் எலக்ட்ரான்ஸ். ஆனா ஆட்டம் மொத்தமா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும். அப்போ ஜே தாம்சன் என்ன சொன்னார்னா, ஆட்டம் ஒரு ப்ளம் புடிங் மாதிரின்னு சொன்னாரு. நம்ம வீட்ல கேசரி செய்வோம்ல, அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கேசரி ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் பரவி இருக்கும். அதுல முந்திரி திராட்சை மாதிரி எலக்ட்ரான்ஸ் அங்கங்க ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அவங்க சொன்ன முதல் மாடல். ஆனா சயின்ஸ்ல ஒரு ஐடியா சொன்னா மட்டும் போதாது, அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அதனால இந்த கேசரி மாடல் கரெக்டானு டெஸ்ட் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ரொம்ப ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்ஸ் ஒரு பெரிய புதிரை உருவாக்கிடுச்சு. இந்த படத்துல பாக்குறீங்கல்ல, இவர் தான் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இவர் யாருன்னா ஜே தாம்சனோட ஸ்டூடெண்ட். அவர் தன்னோட குரு சொன்ன அந்த ப்ளம் புடிங் மாடலை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பிரில்லியண்டான எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ணாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட செட்டப் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸ்டெப் 1, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற சின்ன துகள்கள், அதாவது ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை ரொம்ப வேகமா ஒரு சூப்பர் தின் கோல்ட் ஃபாயில், ஒரு தங்க தகடு மேல அனுப்பணும். ஸ்டெப் 2, அந்த கோல்ட் ஃபாயில்ல பட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் எங்க போகுதுன்னு அப்சர்வ் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, இப்போ யோசிச்சு பாருங்க. டாம்சனோட அந்த கெசரி மாடல் கரெக்டா இருந்தா அந்த சாஃப்டான ஆட்டம்குள்ள ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஈஸியா போயிருக்கணும். மேபி கொஞ்சம் ஆங்கிள்ல மட்டும் திரும்பி இருக்கணும். இதுதான் ப்ரெடிக்ஷன். ஆனா ஷாக்கிங் ரியாலிட்டி என்ன தெரியுமா? பெரும்பாலான பார்ட்டிகல்ஸ் நேரா போச்சு, நோ ப்ராப்ளம். ஆனா சில பார்ட்டிகல்ஸ் பட்டதும் அப்படியே நேரா பின்னாடியே பவுன்ஸ் ஆகி வந்துருச்சு. ஜஸ்ட் இமேஜின். ரதர்ஃபோர்டுக்கு அந்த ரிசல்ட் எவ்ளோ ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, அவரு சொன்ன வார்த்தையை கேளுங்க. அவர் சொன்னாரு, இது எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு 15 இன்ச் பெரிய பீரங்கி குண்டா ஒரு டிஷ்யூ பேப்பர் மேல சுட்டிங்க, அண்ட் அது திரும்பி வந்து உங்களையே தாக்குற மாதிரி இருக்கும்னு. அந்த அளவுக்கு நம்ப முடியாத ஒரு ரிசல்ட் அது. ஸோ அந்த பசிலுக்கு, அந்த ஆச்சரியத்துக்கு ரதர்ஃபோர்டோட விடையே கண்டுபிடிச்சார். அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்கிற ஆட்டமோட உண்மையான ஸ்ட்ரக்சர். இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன். எக்ஸாம்ல மார்க்ஸ் குறையாம வாங்க, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ரூதர்ஃபோர்டோட கண்டுபிடிப்பு என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு ஆட்டமோட மொத்த பாசிட்டிவ் சார்ஜும் அதோட பெரும்பாலான மாஸும் ரொம்ப சின்ன இடத்துல நியூக்ளியஸ்னு சொல்ற ஒரு மையத்துல கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கு. அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது. அப்போ நியூக்ளியஸ் இவ்ளோ சின்னதா இருந்தா அந்த ஆட்டமோட மத்த இடம் என்னாச்சு? இதுதான் அந்த மாடலோட ஆச்சரியமான உண்மை. ரூதர்ஃபோர்டோட மாடல் படி ஒரு ஆட்டம் 99.99% வெறும் காலியான இடம், ஜஸ்ட் எம்டி ஸ்பேஸ். இத புரிஞ்சுக்க ஒரு மைண்ட் ப்ளோயிங் அனாலஜி இருக்கு. ஓகே, ஒரு ஆட்டமா ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அளவுக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ அது நியூக்ளியஸ் எவ்வளோ பெருசா இருக்கும் தெரியுமா? அந்த ஸ்டேடியமோட சென்டர்ல வச்ச ஒரு சின்ன கோலி குண்டு, ஒரு மார்பிள், அந்த அளவுக்கு தான் இருக்கும். பாத்தீங்களா எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்? ஆல்ரைட், இந்த டாபிக்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ் இருக்கு. உங்க மார்க்ஸ் போகாம இருக்க இந்த சைலண்ட் கில்லர்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ரெடியா? ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, நம்ம ஆட்டம்னா ஒரு சாலிட் பால் மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்கும்னு நினைச்சுக்கிறோம். அது தப்பு. கரெக்டான விஷயம் என்னன்னா, ஆட்டம்ஸ் ஆர் மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ். சென்டர்ல மட்டும் ரொம்ப சின்ன டென்ஸான நியூக்ளியஸ் இருக்கு, அவ்வளவுதான்.
மிஸ்டேக் நம்பர் 2, அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆட்டமோட எலக்ட்ரான்ஸ் மேலேயோ இல்ல வெளி சர்ஃபேஸ்லயோ பட்டு பவுன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறது. அதுவும் தப்பு. நீங்களே யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப லைட்டான பார்ட்டிகல்ஸ். ஒரு வேகமா வர புல்லட் மாதிரி ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகலை அதனால நிறுத்த முடியாது. ஆனா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஆல்ஃபா பார்ட்டிகலை அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ரொம்ப ஹெவியான மேசிவான நியூக்ளியஸ் மட்டும்தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ரிபெல் பண்ணி பின்னாடி அனுப்ப முடியும், ரைட்? ஓகே, இந்த அனாலிசிஸ்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோன்னு ஒரு குவிக் சம்மரி பாத்துடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு ஒரு சின்ன டீசர் காத்திருக்கு. சரி, வாங்க சமரைஸ் பண்ணலாம். இந்த 4 பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் 1, ஒரு ஆட்டம்குள்ள ரொம்ப சின்ன டென்ஸான பாசிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு. பாயிண்ட் 2, ஆட்டமோட பெரும்பாலான மாஸ் அந்த நியூக்ளியஸ்ல தான் இருக்கு. பாயிண்ட் 3, ஆட்டம் 99.99% எம்டி ஸ்பேஸ். அண்ட் ஃபைனலி பாயிண்ட் 4, அந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட் பண்ணுது. ஆனா சயின்ஸ்ல எப்பவுமே இப்படித்தான். ஒரு பசிலுக்கு விட கண்டுபிடிச்சா அது இன்னொரு பெரிய புது பசில உருவாக்கும். ராதர்ஃபோர்டோட டிஸ்கவரியும் அப்படித்தான் ஒரு பெரிய பிரச்சனைய கிளாசிக்கல் பிசிக்ஸுக்கு கொடுத்துச்சு. அது என்ன பிரச்சனைனா, யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட எலக்ட்ரான் பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட நியூக்ளியஸை சுத்தி வரும்போது கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி அது கண்டினியூஸா எனர்ஜியை லூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நியூக்ளியஸ்குள்ள ஸ்பைரல் ஆகி விழுந்துடணும். அப்போ ஆட்டமே கொலாப்ஸ் ஆயிடணும்ல. ஆனா ஏன் அப்படி நடக்கிறதில்ல? ஏன் ஆட்டம்ஸ் ஸ்டேபிளா இருக்கு? இதுக்கு பதில் தான் நம்ம அடுத்த அனாலிசிஸ்ல போர் மாடல்ல பார்க்க போறோம். See you there.